போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அங்கிருந்து உங்களுக்கு அழைப்பு வந்ததா? எல்லா கட்சிகள்ல இருந்தும் ஒரு கட்சியை விட்டு விலகிட்டா ஒரு அழைப்புகள் வரத்தான் செய்யும். உங்களுக்கான அந்த ஆதரவு அப்படியே தொடரும்னு நம்புறீங்களா? மக்கள் பிரச்சனையை உணர்ந்து மக்களுக்காக களத்துல நின்று போராடி நமக்காக உறுதியா நிப்பாங்கன்னு என் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க எனக்கு ஆதரவா எந்த சூழல்லையும் இருப்பாங்க. அதை நான் நம்புறேன். 2026 சட்டமன்ற தேர்தல்ல நீங்க களம் இறங்குவீங்களா? இப்படியா அப்படியா இல்ல எந்த அமைப்புல எந்த தொகுதியில அப்படிலாம் நான் இது வரைக்கும் இல்ல. தேர்தல் களத்துல உறுதியா நான் நிற்பேன். இப்போ நீங்க ஒரு கட்சியில போய் சேரும் பொழுது தேர்தல் களத்துல களமாடும் போது அந்த கட்சியை பற்றிய விமர்சனங்களையோ இல்ல சீமான் பற்றிய சில விமர்சனங்களையோ முன்வைக்க வேண்டிய தேவை ஏற்படலாம். இப்போ அதை எப்படி நீங்க கையாள போறீங்க? ஒரு தொல்குடி மக்களா வாழக்கூடிய எங்களுக்கு அரசாங்க பதிவேட்டில் நாங்கள் பரதவர்ன்ற சொல் இல்லைங்க. நான் கேட்கிறேன், வளையரை எங்க வைப்பீங்க? சுண்ணாம்புக்காரரை எங்க வைப்பீங்க? சோழியரை எங்க வைப்பீங்க? வாணிபம் செஞ்ச செட்டியாரை எங்க வைப்பீங்க? ஓடக்காரரை எங்க வைப்பீங்க? சிவியர் பெஸ்தாவை எங்க வைப்பீங்க? அரம்பரை எங்க வைப்பீங்க? முக்குவரை எங்க வைப்பீங்க? இன்னும் நான் சொல்லப்படாத நிறைய பறவரை எங்க வைப்பீங்க? பரதவரை எங்க வைப்பீங்க? 18 வகையான நாங்கள் பிரிவுகள் இருக்கிறோம். காளியம்மாள் மீன்வளத்துறை அமைச்சராகணுமோ, காளியம்மாள் இந்த இடத்துல இடம்பெறணும் அப்படின்றதோ நோக்கம் இல்லை. எனக்கு பதிலாக இன்னொருத்தருக்கு இதே கடல் சார்ந்து அவங்களுக்கு யோசிக்கக்கூடிய இன்னொருத்தருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு போனா போதும். இங்கே அதுக்கே 1008 போட்டிகள் நிலவுது. எதுக்கு? மேம்பட்டு வர்றவனை சண்டையிடுவதற்கு. வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திருமிகு காளியம்மாள். வணக்கம். 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 நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய பிறகு ஒரு பெரிய இடைவெளியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். இது எதற்காக இந்த இடைவெளி? இடைவெளி இப்ப மக்கள் மத்தியில தினசரி வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். நீங்க ஒரு அரசு அலுவலகங்களை போய் மக்கள் சார்பா கோரிக்கை கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களுடைய போராட்டம் ஆர்ப்பாட்டத்துல பங்கு கொள்றதா இருக்கட்டும், அது தினசரி வேலையா போய்கிட்டே தான் இருக்கு. பெரிய இடைவெளி அப்படிங்கிறத நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. நான் மக்களோட இணைந்துதான் இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வேலை செய்யறதுதான் பெரிய அரசியல் நினைக்கிறேன். அதனால அந்த அரசியலை நான் இருந்து கொண்டேதான் இருக்கிறேன். வெளி உலகங்களுக்கு, அதாவது குறிப்பா ஊடகங்களுக்கு வெளியில முன்ன மாதிரி மேடைகள்ல ஏறி பேசுவதோ அல்லது ஊடக சந்திப்புகளை நடத்துவதோ அது இல்லாம இருக்கே தவிர, இன்னும் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாள் குடும்பத்தோட கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாத காலம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப நாள் ஒரு தேவை இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட 2019 அரசியலுக்கு வந்த அந்த தொடர்புல இருந்து நான் என் குழந்தைங்களோட நேரமே ஒதுக்கிடவே இல்லை. அவங்களோட கொஞ்ச நேரம் ஒதுக்கிடவும், இன்னொன்னு இந்த மாதிரியான மக்கள் சார்ந்த நிகழ்வுகளுக்கும் போயிட்டு தான் இருக்கேன். இடைவெளியெல்லாம் எதுவும் இல்லை. எப்பவும் அரசியல் களத்துல தான் இருப்பேன், எப்பவும் இருப்பேன். ஓகே. அந்த அரசியல் களத்துல நீங்க இருக்கும் பொழுது இந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுவாங்க. அப்போ காளியம்மாள் அப்படின்னு வரும்போது அவங்களை என்னவா மக்கள் அடையாளப்படுத்திக்குவாங்க அல்லது ஊடகங்கள் அடையாளப்படுத்திக்கும்? அதனாலதான் இந்த இல்ல, தொடக்கத்துல என்ன நாம் தமிழருடைய அடையாளத்தோட தான் நான் வெளியில இருந்தேன். இப்ப மக்கள் பிரதிநிதியாக, மக்கள் ஒருத்தியாக, அவங்களுடைய முகமாக இருக்கிறேன். அதை விட பெரிய அடையாளம் என்ன இருக்கு சொல்லுங்க? அந்த அடையாளம் தான் என்னை நாம் தமிழர் கட்சிக்கும் கொண்டு வந்தது. நாம் தமிழர் கட்சியை படுத்திய அடையாளமும் இன்னைக்கு மக்களுடைய அடையாளமாகவும் நான் இருக்கிறேன். குடும்பத்தோடு நேரம் செலவிட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த தேவையும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அது ஒரு தேவையாக இருக்கிற பட்சத்துல நீங்கள் இருந்த கட்சியிலிருந்து விலக வேண்டிய ஒரு அவசியம் அதனால ஏற்பட்டதா? இல்ல, கட்சியில இருந்து விலகியதற்கும் இப்ப நான் எடுத்திருக்க முடிவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. கட்சியில இருந்து விலகுவதற்கு நிறைய காரணங்கள் இருந்தது. அது என்னோட தனிப்பட்ட விருப்பம். அந்த காரணத்தை சொல்வதும் சொல்லாமல் போவதும், அதனால நான் நிறைய விஷயங்களை வெளியில சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணல. அதனால நான் அதை பத்தி எல்லாம் எதுவும் பேசவும் விரும்பல. ஒண்ணு குடும்பத்தோடு நான் கிட்டத்தட்ட 2013 காலகட்டத்தில இருந்து தனியார் தொண்டு நிறுவனங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த காலத்திலயுமே என்னோட என் குழந்தைங்க 2.5 வயசு, அதுதான் அதிகபட்சம் இருந்த காலகட்டம். என் பையனை 1.25 வயசுல விட்டுட்டு தான் நான் வேலைக்கு போக தொடங்கினேன். அவன் எங்க அம்மா வீட்லயே தான் வளர்ந்தான். அதுக்கு பிறகு என் பொண்ணுக்கு ஒரு 2.5 வயசு ஆன உடனே நான் வடசென்னை தேர்தலுக்கு வந்த பிறகு அவங்களும் எங்க அம்மா வீட்லயே தான் வளர்ந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க கூட உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்துல கூட அந்த நேரம் எனக்கு தேர்தல் பரப்புரை இருந்ததுனால அவங்கள பார்க்க முடியாத சூழல்லாம் நிறைய சந்திச்சிருக்கேன். என் பொண்ணு நிறைய முறை கேட்டிருக்காங்க. நான் இதை இப்ப சொல்லல. நான் தேர்தல்ல போட்டியிடுற போதே, எனக்கு தெரிஞ்சு 2024 தேர்தல் அப்பவே ஒரு தனியார் ஊடகத்துல பேட்டி எடுக்கும் போதே இந்த விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். அவங்களோட நான் நிறைய நேரம் ஒதுக்கிட்டதே இல்லை. அவங்களோட நிறைய வெளியில கூட்டிட்டு போறது, அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது, பாத்துக்கிறது, போறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பண்ணவே இல்லை. அதுக்கான ஒரு சூழல், குழந்தைங்க, என் பையன் இதை பத்தி எதுவுமே கேட்கல. என் பொண்ணுக்கு அந்த ஒரு தேவை இருந்தது, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த காலகட்டத்தையாவது, இந்த கால அவகாசத்தையாவது
குறைஞ்சபட்சம் அவங்களோட இருக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறதுனால தான் அந்த வேலையும் சேர்த்து சொல்றேன். மத்தபடி இதுதான் காரணம் அப்படிங்கிறதுலாம் ஒண்ணுமே இல்ல. இன்னும் சொல்லப் போனா என் குடும்பமும், என் கூட இருக்கிறவங்களும் தான் அரசியல்ல நான் முழுமையா தொடர்வதற்கு காரணமா இருந்தாங்க. இப்ப சில குடும்பங்கள்ல பெண்கள் வெளியில வர்றது, பொது வெளியில வந்து பேசுறது, இப்போ ஒரு ஒரு கூட்டத்துக்கு போனா 10 மணிக்கு 9 மணிக்கு பேச ஆரம்பிக்கிறேன்னா 10 மணிக்கு 11 மணி ஆயிடும் கூட்டத்த முடிச்சுட்டு நிறைவு பெற்று வெளியில வர்றதுக்கு. நான் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் பயணமும் இருந்திருக்கு. 8 மணி நேரம், 10 மணி நேரம் பயணமும் இருந்திருக்கு. அப்ப அந்த நேரங்கள்ல தான் நான் வந்து பயணப்பட்டு வீட்டுக்கு வர மாரி இருக்கும். இதெல்லாம் வீடு அனுமதிக்கல அப்படின்னா, என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெண் வந்து பொதுவெளிக்கு வந்து, பொது தளத்துல வந்து பேசுவதுங்கிறது மிக கடினமாயிரும். இன்னும் சொல்லப்போனா நான் விருப்பப்பட்டு இந்த அரசியல் தளத்துக்கு வரவே இல்ல. என் கணவர், என் தம்பி, என் அண்ணன் எல்லாருமே கூட இருந்து அவங்களுடைய பேக்கப் இருந்ததுனால மட்டும் தான் நான் அரசியல் களத்துக்கு வந்து பயணிக்கவே தொடங்குனேன். சோ அது ஒரு காரணம்லாம் இல்ல அரசியல் விட்டு விலகுறதுக்கு, இல்ல கட்சிய விட்டு விலகுறதுக்கு அப்படிலாம் இல்ல. சரி. இப்போ நீங்க எடுத்துக்கிட்ட அந்த கால அவகாசம் நிறைவடைஞ்சிருச்சா? அடுத்த கட்ட முடிவ எடுத்துட்டீங்களா? இல்ல இது நம்ம வந்து அரசியல் சார்ந்து முடிவெடுக்கிறதுக்கான ஒரு சிந்தனை காலகட்டமாகவும், சில நேரங்கள்ல எனக்கு இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சின்னு ஒரு அமைப்புல இருந்து வெளியில வந்துட்டோம். வந்த பிறகு நம்ம எனக்கு தெரியும். ஒரு தனி அமைப்போ அல்லது தனி கட்சியோ தொடங்கி நம்மளால பணி செய்யறதுக்கான சூழல் இல்ல நம்மள்ட்ட. ஏதாவது ஒரு அமைப்புல இயங்கணும். ஆனா மக்கள் பணி சார்ந்த வேலைகள செய்யணும். அவங்களுக்கான அதிகாரத்த பெற்றுக் குடுக்கறதற்கான வேலைய செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் ஆத்மார்த்தமா நமக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோக்கம்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம ஒரு அரசியல் கட்சிய தேர்வு செய்றோம். இப்ப எல்லாரும் கேட்கறாங்க. ஒரு காலையில ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இரவு வரைக்கும் ஏதாவது ஒரு ஒரு அழைப்பு எனக்கு வரும். நீங்க இந்த கட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும். இல்ல அந்த கட்சிக்கு போனா நல்லா இருக்கும். இத செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இத செய்யவே கூடாது. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்கள என்ட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. நான் எல்லாத்தையுமே செவிமடுத்து வச்சுக்குவேன். இந்த காலகட்டத்திற்கு, இந்த நாம் வாழக்கூடிய சூழலுக்கு, இந்த மக்களுக்கு தேவையான விடயங்கள எந்த இடத்துல இருந்து செய்ய முடியும்? அவங்களுக்கான அதிகார பரவல எப்படி குடுக்க முடியும்? முதல்ல பங்கேற்ப எப்படி உறுதி செய்ய முடியும்? இந்த மாரி சில விஷயங்கள நான் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய சங்கங்கள், அமைப்புகள் நெறைய பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. அவங்களோட எல்லாம் சில ஆலோசனைகள செய்ய வேண்டியிருந்தது. அடுத்த கட்ட நகர்வு குறித்து நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா, அது ஒரு தீர்க்கமான முடிவா இருக்கணும். யோசிச்சு ரொம்ப தெளிவா எடுக்கணும். ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நான் அரசியலுக்கு வந்த ஆள் இல்ல. என்னோட தனிப்பட்ட முடிவா நான் என்ன வேணாலும் அறிவிச்சுட்டு போயிருக்கலாம். அது கட்சிய விட்டு விலகுன அடுத்த நாளே நான் அறிவிச்சிருப்பேன். ஆனா, இது வந்து ஒரு 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 மொத்த மக்களுக்குமான அதாவது இப்போ நான் சார்ந்து இருக்கக்கூடிய நெய்தல் நில மக்களுக்கான அல்லது வந்து உண்மையிலேயே உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நல்ல முடிவா அமையணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருடைய கருத்துக்களையும் மதிப்பளிச்சு ஒரு சரியான முடிவு எடுக்கணுன்றதுக்கான கால அவகாசமாவும் இருக்கலாம். ஓகே. நீங்க சொன்ன அந்த நெய்தல் அ மக்கள், அவர்கள் சார்ந்த முடிவுகள எடுக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அந்த நலம் சார்ந்து இயங்கக்கூடிய கட்சியாக தாவேகாவும் அறியப்படுது. ஏன்னா விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே மீனவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக அவர் கவனம் செலுத்துறார் அப்படின்ற பேச்சுக்கள்லாம் இருக்கு. அதனால அந்த கட்சிக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அங்கிருந்து உங்களுக்கு அழைப்பு வந்ததா? இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி கடலோர மக்கள் குறித்து நான் ஏன் பேசினேன் அப்படின்னா, நான் முதல்ல இந்த அரசியல் தளத்துக்கு வருவதற்கு காரணமா இருந்ததே நெய்தல் நில மக்களுடைய உரிமையை மீட்டெடுக்கணும். அவங்களோட நில வளத்துக்கான ஒரு உரிமையை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான். பிறகுதான் அது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கான உரிமையும் இப்படித்தான் இருக்கு அப்படின்றது நான் தெரிய வந்தது எனக்கு. ஸோ அதனால அந்த ஒட்டுமொத்த மக்களுக்கான பிரச்சனையை நாம் கையில் எடுத்து பேசணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கள அரசியலும் சூழலையும் நான் கருத்தில் கொண்டு சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு கட்சியும் தமிழ்நாட்டுல ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆள நினைக்கக்கூடிய எல்லா கட்சிகளையுமே ஒவ்வொரு இடத்துலயுமே ஏதாவது ஒரு இடத்துல கடலோர மக்களுக்கான உரிமை சார்ந்தோ அல்லது சலுகை சார்ந்தோ நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கலாம், போராடி இருக்கலாம், பண்ணிருக்கலாம். அது மாதிரி தமிழக வெற்றி கழகமும் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கான ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறதுக்கு அவங்க தயாரா கூட இருக்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் கடலோர மக்களுக்கான அதிகார பகிர்வு எந்த அமைப்புகள் வந்து வழங்கி அவங்களுக்கான உரிமையை நிலைநிறுத்த நினைக்கிறதோ, கடலும் கடற்கரை வளமும் கடலாளிக்கே சொந்தம் என்ற தாரக மந்திரத்தை உறுதிப்படுத்துகிறதோ, இந்த மக்கள் பழங்குடியின மக்கள் தான் அப்படிங்கிறத உறுதி செய்வதற்கான எந்த கட்சி அதுக்கான முன்னேற்பாட்டு வேலைகளை செய்தோ, அவங்களுக்கான பலத்தை இங்க உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே கடலோர அமைப்புகள்ல முடிவு பண்ணியிருக்கிறாங்க. சோ அதன் பொருட்டும் அது ஒட்டுமொத்தமா வெறும் கடலோர மக்களுக்கானது மட்டும்தானா அப்படிங்கிறது இல்ல. நான் ஒட்டுமொத்த மக்களுக்கான அல்லது உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கான குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்கள் டெல்டா பகுதியில வாழக்கூடியவங்க எங்கெல்லாம் அழிவுகரமான தொழில் திட்டங்கள் வந்து அவங்களோட தொழில் வாய்ப்புகள் நசுக்கப்பட்டு நிலங்கள் பறிகொடுக்கப்பட்டு நிக்கிறாங்களோ அவங்களுக்கான உரிமையை எல்லாம் பேசி இந்த களத்துல நிரந்தரமாக நிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உண்மையும் உறுதியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளோடு நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு எண்ணமா இருக்கு. அது விரைவில்
எந்த அமைப்பு அப்படிங்கறத நானே முடிவு பண்ணிட்டு சொல்லுவேன். எல்லா கட்சிகள்ல இருந்தும் ஒரு கட்சியை விட்டு விலகிட்டா ஒரு அழைப்புகள் வரத்தான் செய்யும். இவங்க ஏன் வந்து பேசுனாங்க, இவங்க ஏன் நம்மள அழைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இல்ல. அவங்களுடைய கட்சியினுடைய செயல்பாடுகளை நம்மள்ட்ட சொல்லுவாங்க. நமக்கு வந்து இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய நோக்கத்திற்கும் சரிவர மாதிரி எந்த அமைப்பு அமையுதோ அதுக்கு நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே. நீங்கள் போட்டியிட்ட தொகுதிகள்ல காளியம்மாளுக்கு கணிசமான வாக்குகள் கிடைச்சது. அந்த வாக்குகள் திருமிகு காளியம்மாளுக்கான வாக்குகள்னு நினைக்கிறீங்களா? நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் இருந்ததால் கிடைத்த வாக்குகள்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீங்க இன்னொரு கட்சிக்கு மாறும்போது உங்களுக்கான அந்த ஆதரவு அப்படியே தொடரும்னு நம்புறீங்களா? இல்லங்க. இது வந்து இந்த கேள்வி எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு இடத்துல நாம் போட்டியிடுறோம் அப்படின்னா, இது ஒரு தனிப்பட்ட நபருக்காக விழுந்த வாக்கு அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாதுங்க. அல்லது இது குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லாருக்குமான ஒரு பொதுவான விஷயங்கள் தான். கட்சி விழுந்திருக்கும், கட்சிக்கான நோக்கக்கு விழுந்திருக்கும், கட்சியோட தலைவருக்கு விழுந்திருக்கும், அவர் எடுத்து வைக்கக்கூடிய முன்னெடுப்புக்கு விழுந்திருக்கும். என்னுடைய உறவினர்கள், நான் வாழக்கூடிய பகுதி, அந்த எனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகள், சொந்தங்கள், நட்புகள், வட்டாரங்கள், அவங்க எனக்காக வாக்கு செலுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்னும் சேர்ந்ததுக்கான நிறைய அங்க வேலை செஞ்சக்கூடிய என்னோட உடன் இருந்து வேலை செய்யக்கூடிய என் அண்ணன், தம்பி, உழைச்சவங்க அத்தனை பேருக்குமா தான் அந்த கிரெடிட் போகுமே தவிர, வெறுமனே காளியம்மாளுக்காக இந்த வாக்குகள் விழும். சில பேர் கூட ஊடகத்துல வந்து பேசும்போது என்னைய விமர்சனம் பண்றதா நினைச்சுக்கிட்டு கட்சியில பயணிக்கக்கூடியவங்களை விமர்சனம் பண்றதை நான் பாக்குறேன். அவங்க ஒண்ணும் பெரிய ஆள் கிடையாது, அவங்க ஒண்ணும் பெரிய அப்பா டக்கர்லாம் கிடையாது, அவங்களுக்குன்னு எதுவும் கிடையாது. அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரும் அந்த அமைப்பிற்கான ஒரு தூணாதான் மாறி நின்றுருக்காங்க. அப்ப அந்த அமைப்பினுடைய தூணையே நம்ம வந்து மோசமா விமர்சிக்கிறதா ஆயிடும். ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் இங்க மதிக்கத்தக்கது. அதுதான் இங்க ஒரு பிரச்சனையாவே பார்க்கப்படணும். ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் ஒரு மனிதர் 1 மணி நேரம் செலவிட்டு வந்து இந்த வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டா கூட அந்த உழைப்பும் அந்த வெற்றிக்கான அந்த வாக்கு விகிதத்தை அதிகப்படுத்துவதற்கான காரணமா பார்க்கணும். அப்படி எல்லாருடைய உழைப்பு, எல்லாருடைய நம்பிக்கை, கட்சியுடைய நோக்கம், வளர்ச்சி, தலைவருடைய சித்தாந்தம், பேச்சு கீச்சு எல்லாமே அதுக்கு அடிப்படை காரணமா இருந்திருக்கும். வேட்பாளரும் ஒரு பெரிய காரணமா இருந்திருப்பாங்க. அப்படிதான் இங்க நான் வந்து 2024லயா இருக்கட்டும், 21லயா இருக்கட்டும், 2019லயா இருக்கட்டும் வாங்கிய வாக்குகள். அதை தொடர்ந்து எனக்கு இந்த ஆதரவு நீடிக்குமா, நீடிக்காதா அப்படின்னா, நான் ஒரு கருத்துக்களை இதுவரைக்கும் என்ன 2019ல இருந்து மக்கள் பாக்குறாங்க. அவங்க நான் வேற ஒரு இடத்துக்கு போனாலோ அல்லது என்னோட நோக்கம் சார்ந்தாலோ நான் எந்த அளவுக்கு பணி செஞ்சிருக்கேன், எவ்வளவு மக்கள் வேலை செஞ்சிருக்கேன், இவங்க நமக்காக நிப்பாங்களா மாட்டாங்களா, இவங்க ஒரு சராசரி அரசியல்வாதியாக இல்ல மக்கள் பிரச்சனையை உணர்ந்து மக்களுக்காக களத்துல நின்று போராடி நமக்காக உறுதியா நிப்பாங்கன்னு என் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க எனக்கு ஆதரவா எந்த சூழல்லையும் இருப்பாங்க. அதை நான் நம்புறேன். ஓகே. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல்ல நீங்க களம் இறங்குவீங்களா? கட்சி சார்பான ஒரு களமிறங்கலாக அதை நம்ம பார்க்கலாமா? அந்த முடிவு எந்த கட்சின்றதை நான் அறிவிப்பேன்னு சொன்னீங்க. அந்த முடிவை 2026க்கு முன்பு எடுத்துருவீங்களா? இந்த தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது ஒரு உரிமை பார்க்கப்பட்ட மக்களுக்கான அதிகார பகிர்வா தான் நான் பாக்குறேன். அந்த விஷயத்துக்காக தான் நான் இந்த களத்திற்கே வந்தேன். உறுதியாக நான் வரக்கூடிய 2026 தேர்தல்ல அரசியல் தளத்துல நான் வந்து இருப்பேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், இன்னும் இந்த மாதம் இறுதி அல்லனா அடுத்த மாதத்துக்குள்ள எப்படியும் ஒரு அரசியல் நகருக்கான ஒரு முடிவை நான் எடுத்தாகணும். உறுதியாக தேர்தல் களத்துல நான் நிற்பேன். அது நீங்க இப்படியா அப்படியா இல்ல எந்த அமைப்புல எந்த தொகுதியில அப்படிலாம் நான் இது வரைக்கும் இல்ல. தேர்தல் களத்துல உறுதியா நான் நிற்பேன். அது வந்து மாற்று கருத்துலாம் இல்லை. இப்பவுமே நின்றுட்டுதான் இருக்கும். இதை தொடர்ந்து இன்னும் எப்படி நான் வந்து முன்னாடி 24 மணி நேர அரசியல் மாதிரி ஓடிட்டு இருந்ததோ அது மாதிரி மீண்டும் இன்னும் ஓரிரு மாதத்திலே களத்துக்கு வந்துடுறேன். இப்போ பாஜக எதிர்ப்பு என்ற அடிப்படையில திமுக தலைமையில ஒரு கூட்டணி இருக்காங்க. அதே மாதிரி திமுக எதிர்ப்பு என்ற அடிப்படையில அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி அமையுது. அதற்கு பிறகு திமுக பாஜக 2 பேரையும் எதிர்க்கிறேன் அப்படின்னு திரு விஜய் வராரு. எந்த நிலைப்பாடும் இல்ல, தமிழ் தேசியம் என்ற அந்த அடிப்படையில திரு சீமான் இருக்காரு. சோ இது வந்து ஒரு 4 முனை போட்டியை உருவாக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வந்து கட்சிகளுடைய 4 முனை போட்டின்னு சொல்றதை விட இது சித்தாந்தங்களின் போட்டி அப்படியாதான் நம்ம பார்க்கணும். ஆனா இங்க வந்து சித்தாந்தங்களின் போட்டியா இல்லாம கட்சிகளின் போட்டியாக தான் மாறி நிக்குது. இப்ப நீங்க திராவிட கோட்பாடு, தமிழ் தேசியம், இந்த பக்கம் ஆரியம், இந்த 3 வகையான பிரிவுகள் தான் இருக்கு. இதுல 4 முனை போட்டி அப்படின்னா இது கட்சிகளுடைய பிரிவா தான் இருக்கும். சித்தாந்தங்களின் பிரிவா இருக்கா? சித்தாந்தங்களின் பிரிவா இருந்தா அது 3 பிரிவா தான் இருக்கும். அப்ப இங்க ஒரு இடத்துல திராவிடம், ஒரு இடத்துல ஆரியம், ஒரு இடத்துல தமிழ் தேசியம், இப்படி ஒரு கூட்டமைவா நீங்க அப்படியே பாருங்களேன். அங்கங்கேயும் மாறி ஒரு எப்படி சொல்றது,
ஒரு மிக்ஸ் பண்ணி போட்ட மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு தெளிவு இல்ல. அப்ப நம்ம எப்படி இதை பார்க்கணும்? இது சித்தாந்தங்களுடைய பிரிவுகளாவோ எதிரிகளாவோ பார்க்க முடியாது. இது கட்சிகளுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கான ஒரு எதிர்த்தன்மையை தான் என்னால பார்க்க முடியுது. ஒரு ஒரு இவ்வளவு நாள் அரசியலை கவனிச்ச ஆளு, அரசியல்ல பயணிச்ச ஆளு அப்படிங்கிற அடிப்படையில அப்படித்தான் பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமாக இங்க என்ன அப்படின்னா, இவங்களுடைய உள்ளார்ந்து இந்த இந்த போட்டியினுடைய உள்ளார்ந்த நோக்கத்தை பார்க்கிறோம் அப்படின்னா, அங்க ஆக பெரும் ஒரு டெப்தா இருக்கிற ஒண்ணு வந்து மக்கள் தான். இப்ப அவங்களுடைய உரிமைகள் தான், அவங்களுடைய வளம் தான், நிலம் தான், ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம், வருமானம் இது எல்லாத்தையுமே கணக்கிட்டு தான். ஆனா அது இங்க முன்னிலைப்படுத்தப்படுதா அப்படிங்கறதுதான் கேள்வி. இந்த திராவிடம் பேசக்கூடியது மக்களுக்காக தான், தமிழ் தேசியம் பேசக்கூடியது மக்களுடைய உரிமைக்காக தான், அது மாதிரி ஆரிய கோட்பாடுகள் பேசுறதும் அவங்களுடைய சித்தாந்தத்துக்காக தான். ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய மக்கள். அவங்களுக்கான ஒரு போட்டியாக இங்க இங்க இருக்கக்கூடிய அமைப்புகளின் போட்டி இல்ல அப்படிங்கறத வருத்தத்துக்குரிய ஒண்ணா இருக்கு. ஒரு கட்டத்தில் இது உணர்ந்து குறிப்பிட்டு இன்னும் கூடுதலான கொஞ்சம் கால அவகாசம் இருக்கு. அந்த தேர்தல் களத்திலேயாவது நாங்க வந்து சில சில விஷயங்களை ஒண்ணு கூடி செய்வோம். இப்போ குறிப்பா தமிழ் தேசியம் பேசக்கூடிய அமைப்புகளே நிறைய அமைப்புகள் பிளவுபட்டு கிடக்கு. இப்ப அவங்க எல்லாம் ஒண்ணு கூடி அவங்களுடைய ஒரு கோட்பாட்டுக்காக ஒண்ணா நிக்கிறாங்க. இல்ல திராவிடம் பேசக்கூடிய அமைப்புகள் ஒரு கோட்பாட்டோட ஒண்ணா நிக்கிறாங்க. இவங்களை அழிக்கணும்னு அவங்களும், அவங்களை அழிக்கணும்னு இவங்களும் போட்டி போட்டுருந்தா இது மக்கள் எங்க போவாங்கன்றதுதானே கேள்விக்குறியா இருக்கு. அதுதான் நமக்கு பயமும் பதட்டத்தையும் உருவாக்குது. இப்ப அந்த போட்டியில யாரு அடிபட்டு போவாங்க? உண்மையிலேயே இப்ப சில சினிமாக்களை காமிப்பாங்கல்ல, 2 மன்னரும் போட்டியிடுவாங்க, சம்பந்தமே இல்லாத பொதுமக்கள் வந்து சண்டையில சாவாங்க. அப்படி ஒரு நிலை வந்து வந்துருமோ அப்படிங்கிற பயமும் இருக்கு. அது தேர்தலுடைய முடிவு வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு நம்புறேன். இந்த முறையாவது மக்கள் ஒரு பெருமாற்றத்தை ஏற்படுத்தணும், உணர்ந்து அரசியலை உணர்ந்து வாக்கு செலுத்தணும். வெறுமனே வந்து இதுவரைக்கும் செலுத்தியது போன்று இல்லாம இந்த முறை வந்து ரொம்ப கவனமா செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நிறைய பாதிப்புகள் வரும்போதும் நமக்குன்னு தேசிய வியாதி ஒண்ணு இருக்கு, மறதி. அந்த தேர்தல் காலகட்டம் வரைக்கும் நமக்கு நினைவே வராது. அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேசுவோம், போராடுவோம், பிரச்சனை பண்ணுவோம், சண்டை போடுவோம், இது சரி அது தவிர நிறைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் போகும். ஆனா தேர்தல் வந்துட்டு அந்த சட்டன் டைம்ல வந்து மறந்துடுவோம். அது இல்லாம இந்த முறை இளைய தலைமுறைகள், பெண்கள் குறிப்பா நமக்கான அதிகாரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக எந்த கட்சிகள் பெண்களுக்கான வாய்ப்புகளை, சட்டத்திட்டங்களை உறுதி செய்தோம். இப்ப வரைக்கும் 40 விழுக்காடு, 33 விழுக்காடு, 50 விழுக்காடுன்னு கேட்டுக்கொண்டேதான் இருக்கோம். நடைமுறைக்கு வந்து இதுதான் உள்ளாட்சி தேர்தல்ல மட்டும்தான் அதுக்கான பங்கேற்பை உறுதி செய்யறாங்க. இப்ப இந்த விஷயத்தை இதான் உங்களுக்கு 50 விழுக்காடு 40 விழுக்காடுன்னு உறுதி செஞ்சாவது எந்த அமைப்புகள், கட்சிகள் வேட்பாளர்களை நிறுத்தி பேசுறாங்க, அவங்க பெண்களுக்கான உரிமை எந்த அளவுக்கு முன்னெடுக்கிறாங்க, வெறுமனே வாயளவுல பேசுறாங்களா இல்ல உண்மையிலேயே உளப்பூர்வமா செய்யறாங்க, இது எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்து வாக்கு செலுத்தி அதுக்கான ஒரு அடிப்படை தளத்தை உருவாக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். திரும்ப காளியம்மாளோட அரசியல் சார்ந்த கொள்கை எது? அப்ப அந்த கொள்கை சார்ந்த முடிவை தான் எந்த கட்சியை சார்ந்து நீங்க செயலாற்ற போறீங்க அப்படின்ற முடிவும் இருக்குமா? இல்ல, தமிழர்களுக்கான, தமிழ்நாட்டுல நான் பேசுகிறது தமிழர்களுக்கான நிலத்தையும் வளத்தையும் உரிமையும் அவர்களுடைய நலன் சார்ந்த விடயங்களையும் ஒரு தமிழன் ஆளணும் அப்படிங்கிறதும், அந்த தமிழர் கையில ஒரு வாய்ப்பு அமையணும் அப்படிங்கிறது தான் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம். நான் வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி இருந்த சித்தாந்த தெளிவு அப்படிங்கிறது வந்து நான் 2019 அரசியலுக்கு வந்த பிறகுதான் தமிழ் தேசியத்தினுடைய புரிதல் எனக்கு வந்தது. அது வந்து இப்ப வரைக்கும் மனதுல வேரூன்றி இருக்கிறது தமிழ் தேசிய கொள்கையும் சித்தாந்தமும் தான். அதுல மாற்றம்லாம் இல்லை. ஆனா இந்த நிலத்தையும் வளத்தையும் ஒரு எப்படி சொல்றது, நிலம் வளம் சார்ந்த அக்கறை உள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி அடுத்த தலைமுறையை ஒரு நல்ல தெளிவுக்கு கொண்டு வரக்கூடியவர்களுடைய ஆட்சி அதிகார பரவல் இருக்கணும் அப்படின்னு விரும்புற ஆட்கள்ல நானும் ஒருத்தி தான். இங்க இருக்கக்கூடிய எனக்கு இந்த சித்தாந்தங்களையும் தாண்டி இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நலன்களையும் நான் ரொம்ப நேசிச்சு நிக்கிறதுனால இங்க மக்களுக்கு பிரச்சனை தராத, அவங்களுடைய தொழில் வாய்ப்புகளை முறையா செய்யக்கூடிய, வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய, நிலத்தையும் வளத்தையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்போடு, கொள்கையோடு, சித்தாந்தத்தோடு பயணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய பிறகு நாம் தமிழர் கட்சியை பற்றியோ அவர்கள் பற்றியோ விமர்சிக்க வேண்டாம் அப்படின்ற இல்ல அது தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்க எடுக்கிறீங்க. இப்போ நீங்க ஒரு கட்சியில போய் சேரும் பொழுது, தேர்தல் களத்துல களமாடும் போது அந்த கட்சியை பற்றிய விமர்சனங்களையோ சீமான் பற்றிய சில விமர்சனங்களையோ முன்வைக்க வேண்டிய தேவை ஏற்படலாம். இப்போ அதை எப்படி நீங்க கையாள போறீங்க? இல்லங்க, இப்போ விமர்சனமே வைக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லல. அதாவது நீங்க ஆரம்பத்துல இருந்து என்னன்னா, இந்த கட்சியில இருந்து ஏன் விலகுனீங்க, உங்களுக்கு ஏற்பட்ட முரண்கள் என்ன, அதை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றத மட்டும்தான் நான் மறுக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ என் வீட்டுல எனக்கு எங்க அப்பாவுக்கும் சண்டை வருது, இல்ல எனக்கு எங்க அண்ணனுக்கும் சண்டை வருது,
இல்ல எனக்கும் வந்து எங்க வீட்டுக்காருக்குமே சண்டை வருது. இது என்ன சண்டை நடந்தது? அவர் என்ன என்னைய திட்டினாரு? நான் என்ன அவர திட்டினேன்? உங்க 2 பேருக்குள்ள ஏற்பட்ட முரண் என்ன? அப்படிங்கிறத நான் பொதுவெளிக்கு வந்து சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆனா, நாம் தமிழர் கட்சி நான் ஒரு அமைப்புக்கே போயிட்ட பிறகு, நாம் தமிழர் கட்சி ஒரு கோட்பாடுகளை மீறுறாங்க, இல்ல வந்து வேறொரு ஏதாவது தவறு பண்றாங்க, இல்ல தவறா பேசியிருக்காங்க அப்படின்னா, இது தவறா தான் பேசியிருக்காங்க. இத இப்படி செஞ்சிருக்க தேவையில்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்த நான் முன்வைக்க தானே செய்ய முடியும். இப்பவுமே அது வந்து இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதை நான் மீண்டும் நினைவுபடுத்துறேன். இது மரியாதைக்குரிய ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சொன்னதாக பல மேடைகள்ல அண்ணன் சீமான் அவர்கள் பேசினார். ஒரு கட்சியில் பயணிக்கிறோம் என்பதற்காக அந்த கட்சி செய்யக்கூடிய எல்லாவற்றையும் ஒத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அது ஏதாவது தவறு செஞ்சா அந்த தவறை எடுத்து கேள்வி கேட்கலாம். கட்சிக்குள்ள இருக்கும்போதே அப்படி பண்ணலாம் அப்படின்னு. நம்ம கட்சிக்குள்ள இருந்து இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, இப்ப அவங்க வந்து ஒரு தவறான முன்னெடுப்பை எடுக்கிறாங்க அப்படின்னா, இது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை எல்லாருக்கும் உண்டு. அது மாரி எனக்கும் உண்டு. நான் அதுக்காக வெளியில வந்துட்டேன். இன்னொரு அமைப்புக்கு போயிட்டேன். ஆனா அப்படிங்கிறதுக்காக அவங்களோட எதிர் அமைப்பா இருக்கலாம், அல்லது தோழமை அமைப்பா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு அவங்களோட மாற்று அமைப்புக்கு நான் போயிட்டேன். அதனால இந்த கட்சியை விமர்சனம் தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டாய சூழல நான் கண்டிப்பா செய்ய முடியாதுங்க. இந்த விஷயத்த அவங்க தவறா பண்றாங்க அப்படின்னா, இது தவறு. இது அப்படி பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர, இன்னொரு அமைப்புக்கு போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அத சொல்லணும் அப்படிங்கிற தேவையில்ல. இன்னொன்னு ஒரு ஒரு அமைப்புக்குள்ள நடந்த எல்லா சிக்கல்களையும், இப்ப எனக்கு சில முரண்கள் இருக்கலாம். அவங்களுக்கு சில முரண் இருக்கலாம். அவங்க என்ன தவறா புரிஞ்சிருக்கலாம். இல்ல நான் அவங்கள தவறா புரிஞ்சிருக்கலாம். இது எல்லாவற்றிற்கும் பொது வெளியில வந்து விளக்கம் கொடுக்கணும் இல்ல. அவங்களுக்கு தேவைப்படுது. இல்ல வந்து என்னை பொறுத்தவரைக்கும் நான் நான் வந்து உண்மையிலேயே வாய் திறந்து என்னைய சில விமர்சனம் பண்ணும்போது கூட நான் வாய் திறக்காம இருந்ததுக்கான காரணம் என்ன அப்டின்னா, இத வந்து ஒரு மீண்டும் மீண்டும் இத நம்மளுடைய எதிராளிக்கோ அல்லது எதிர்நிலைப்பாட்டை கொண்டவங்களுக்கோ ஒரு அசை போடுகின்ற விஷயமாக மாத்த நான் விரும்பவே இல்ல. இன்னொன்னு அது எல்லாத்துக்கும் நான் விளக்கம் சொல்லணும் அப்படின்றது எனக்கு தோணவும் இல்ல. அதனால தான் நான் அந்த மாரி ஒரு ஒரு விடயத்த எடுத்தேன். நான் இன்னும் சொல்லப்போனால் நான் நாம் தமிழர்ல இருக்கிற காலம் சரி, இப்பவும் சரி. என்னுடைய நான் இந்த ஒரு கட்சியில பயணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி நான் ஒரு நாள் கூட பயணிக்கலங்க. அது என்னோட பெரிய குடும்பம். நாங்க யாருமே வந்து இவருடைய கட்சியுடைய தலைவர், இவர் தொண்டர் அப்படிலாம் யார்ட்டயுமே நாங்க பழகுனதும் இல்ல. வாங்க தலைவரே, போங்க தலைவரே அப்படின்னு சொன்னதில்ல. சார்ன்ற வார்த்தை பயன்படுத்துனது. எல்லாருமே அண்ணன், எல்லாருமே தம்பி, பெரியவங்களா இருந்தா அப்பா, சின்னவங்களா இருந்தா அக்கா, தங்கை அந்த மாதிரி தான் நான் இருந்திருக்கோம். நான் அத ஒரு குடும்பமா தான் பார்த்திருக்கேன். அதுல வாழ்ந்திருக்கேன். அதுக்காக என் குடும்பத்த வந்து இன்னொரு இடத்துல வந்து தவறா சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல இல்லைங்களா? நாம் தமிழ்ல இருந்து விலகியது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்லங்க. அது நான் ஏற்கனவே நான் கனத்த இதயத்தோட தாங்க வெளியில வந்தேன். சில விஷயங்கள வந்து ஏற்றுக்கொள்ள முடியும், சில விஷயங்கள ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆ அப்படி ஒரு சூழல் தான் அது. ரொம்ப அந்த கட்சியினுடைய நகர்வு, அங்க அடிப்படையா இருந்து வேலை செய்யவங்களுடைய உழைப்பு, அது ஒரு பெரிய நம்பிக்கையினுடைய வித்து. எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஓடக்கூடிய பிள்ளைங்களுடைய ஒரு ஓட்டம் அது. அதுலருந்து வெளிவர்றதுக்கான ஒரு மனநிலைக்கு தள்ளப்படும் போதே எனக்கு அது அவ்வளவு பெரிய கடினமா தான் இருந்தது. ஆனா அது அப்படியே வச்சுக்கிட்டு அத தொடரவும் முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ உங்களுடைய அரசியல் எதிர்காலம் சார்ந்த உங்களுடைய திட்டம் என்ன? இப்போ ஒரு கட்சியில இணைந்து செயல்படுறது, ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஆகிறது, அது மட்டும்தான் ம். எண்ணமா? அல்லது அதற்கு அடுத்தடுத்த கட்டங்கள் சார்ந்த எண்ணம் இருக்கா? இல்லங்க நான் வந்து அரசியல் தளத்துக்கு வருவதற்கு மிகப்பெரிய காரணமே வந்து இந்த நில மக்களுக்கான ஒரு அரசியல் உரிமையை பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான். நெறைய பேரு சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்கிறாங்க, மீன்வளத்துறை அமைச்சரா இருந்திருக்கிறாங்க. அந்த மாரி சூழல்ல கூட இந்த மக்களுடைய பிரதான உரிமைகள், அது கூட இங்க யாருக்கும் மீட்டுக் குடுக்கப்படலங்க. எனக்கு தெரிஞ்சு 73% மக்கள் கடலோரங்களில் வாழக்கூடிய 73% மக்களுக்கு நிரந்தர குடியுரிமை பட்டா இல்லாம சொந்த மண்ணிலே அகதியா ஒரு கூட்டம் வாழுது அப்படின்னா, அது கடலோர மக்கள் தாங்க. இதுவரைக்கும் ஒரு ஒரு அடிப்படை உரிமை. இந்த நிலம் உனக்கானதுதான். நீ வாழ்றதுக்கு இந்த இந்த மண்ணுக்கான உரிமை உன்கிட்ட தான் இருக்கு. அப்படின்னு சொல்வதற்கான உரிமை கூட இல்ல. நீங்க ஒரு ஒரு சமூகத்தை சார்ந்திருப்பீங்க. உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன எழுதுவீங்க? உங்களோட சாதி சான்றிதழ் அல்லது பள்ளிக்கூட வகுப்புகள்ல ஏதோ ஒண்ணு எழுதுறீங்க. உங்களோட சர்டிபிகேட் ஃபில் பண்றீங்க. நீங்க கிறிஸ்துவரா இருந்தா கிறிஸ்துவர் அப்படின்னு இந்த சாதின்னு போடுவீங்களா? இந்துன்னு இருந்தா இந்து இந்த சாதின்னு போடுவீங்க. இஸ்லாமியர் இருந்தா முஸ்லீம் இந்த சாதின்னு போடுவீங்க. நாங்க என்ன போடுறோம் தெரியுங்களா? இந்து மீனவர்ன்னு எழுதுறோம். கிறிஸ்துவ மீனவர்ன்னு எழுதுறோம். இஸ்லாமியர் மீனவர்ன்னு எழுதுறோம். அப்ப எங்களுக்கான ஒரு தனிப்பட்ட தொழில் ரீதியா நான் சாதிய பத்தி பேசல. எங்களுக்கான தொழில் ரீதியான அடையாளம் ஒன்று.
ஆனா எப்படி குறிஞ்சி நில மக்கள் இருக்காங்களோ, எப்படி மருத நில மக்கள் இருக்காங்களோ, அதே போன்று நெய்தல் நில மக்களாக நாங்கள் பழங்குடியினராக, தொல்குடியினராக இந்த ஐவகை நிலங்கள் பிரிக்கப்பட்ட, ஏன் 4 வகை நிலங்கள் பிரிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஒரு தொல்குடி மக்களா வாழக்கூடிய எங்களுக்கு அரசாங்க பதிவேட்டில் நாங்கள் பரதவர் என்ற சொல் இல்லைங்க. எங்களோட அடிப்படை உரிமை இத்தனை ஆண்டு கால, என்ன சொல்ல போனால் ஆங்கிலேயர்கள் காலம் தொட்டு அமைச்சரவையில் இருந்த அமைச்சரவை மீன்வளத்துறை அமைச்சகம். ஆனா இன்று வரைக்கும் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் எங்க இருக்கு? மீன்வளத்துறை அமைச்சர் ஒரு போஸ்டுக்காக ஒரே ஒரு மீனவருக்கு அல்லது ரொம்ப அதிகபட்சம் ஏதாவது ஒரு சில கட்சிகளை 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டிலேயே வாக்காளர் பட்டியல நீங்க எடுத்து பாருங்க, நாங்கள் எத்தனை விழுக்காடு பேர் இருக்கிறோம்னு உங்களுக்கு கணக்கெடுப்பு தெரியும். பரதவர் என்ற சொல்லுக்கு நீங்க உட்படுத்தினீங்கன்னா நாங்கள் 1 கோடி பேருக்கு மேல இருக்கிறோம். ஆனா மீனவர் அப்படின்ற வார்த்தையை மட்டும் பொருத்தி கடலோர மக்களை மட்டும் சூழ்ந்து இருக்கிறாங்க. உள்நாட்டு மீனவர்களை எங்க வைப்பீங்க? நான் கேட்கிறேன், வலையரை எங்க வைப்பீங்க? சுண்ணாம்புக்காரரை எங்க வைப்பீங்க? சோழியரை எங்க வைப்பீங்க? வாணிபம் செஞ்ச செட்டியாரை எங்க வைப்பீங்க? ஓடக்காரரை எங்க வைப்பீங்க? சிவியர் பெஸ்தாவை எங்க வைப்பீங்க? அரம்பரை எங்க வைப்பீங்க? முக்குவரை எங்க வைப்பீங்க? இன்னும் நான் சொல்லப்படாத நிறைய பறவரை எங்க வைப்பீங்க? பரதவரை எங்க வைப்பீங்க? 18 வகையான நாங்கள் பிரிவுகள் இருக்கிறோம். இந்த வேலையை செய்தவர்கள் கடலோடிகளாக, நெய்தல் கொடிகளாக, பரதவராக வாழ்ந்த மக்கள் இருக்கும். அந்த கணக்கெடுப்பு கூட அரசாங்கத்துக்கு இல்லைங்க. இத்தனை ஆட்சியாளர்கள் வந்தாங்க. அப்ப இதெல்லாம் செய்து முடிக்க வேண்டிய வேலை இருக்கு. கடலோர முறைப்படுத்துதல் சட்டம், மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம், எங்களுக்கே தெரியாம வகுக்கப்பட்ட நீர் மேலாண்மை சட்டம், 1000 கொள்கைகள், தேசிய மீன்வள கொள்கை, நீர்வள கொள்கை, இதெல்லாம் யாருக்கு தெரியும் நினைக்கிறீங்க? எங்க மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கா? எங்களுக்கு தெரியாம 4.5 லட்சம் ஹெக்டேர் கடலை வித்திருக்காங்க. யார் அப்ப வீட்டு சொத்து? இதை பேசுவதற்கு கூட நாதி இல்லை. இதை பேசுவதற்கான ஒரு தளத்தை உருவாக்கிட்டு போனோம். நான் இல்லைனாலும் எனக்கு பிறகு 1000 காளியம்மாக்களோ இல்ல இன்னும் XYZ எத்தனை பேர்களோ அவர்களுக்கான கடலோர மக்கள் குறித்த ஒரு அரசியல் புரிதலை ஏற்படுத்தி அரசியல் அதிகார பகிர்வு கொண்டு அவன் அந்த இடத்துல நின்று அவனுக்கான உரிமையை பேசட்டுங்கிற தளத்தை உருவாக்கி வச்சுட்டு போகணுன்றது மட்டும்தான் என்னோட எதிர்கால திட்டம்ங்க. காளியம்மாள் மீன்வளத்துறை அமைச்சராகணுமோ, காளியம்மாள் இந்த இடத்துல இடம்பெறணும் அப்படின்றதோ நோக்கம் இல்லை. எனக்கு பதிலாக இன்னொருத்தருக்கு இதே கடல் சார்ந்து அவங்களுக்கு யோசிக்கக்கூடிய இன்னொருத்தருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு போனா போதும். இங்கே அதுக்கே 1008 போட்டிகள் நிலவுது. எதுக்கு? மேம்பட்டு வர்றவனை சண்டையிடுவதற்கு, அவனுடைய அரசியல் புரிதலை ஒடுக்குவதற்கு, அவனுடைய அதிகார பகிர்வை தடுப்பதற்கு, அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை வச்சு அடிப்பாங்க. இதெல்லாம் அரசியல் யுக்தி, ராஜதந்திரம் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இதை விட ஒரு கேவலமான ஒரு செயல்பாடு உலகத்துல இருக்க முடியாது. ஒருத்தவங்க அந்த ஒரு அமைப்பில இருந்து வளர்ந்து வர்றாங்களா, அவங்க அந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுக்கிறாங்களா, அதை தொடர்ந்து நம்ம அதுக்கான வேலையை முன்னெடுப்போம், அதுக்கு பலமா நிற்போம் அப்படிங்கிற தன்மை இங்க இல்ல. காரணம் என்னன்னா இந்த பிரிவு தான் பல அரசியல்வாதிகளுடைய மிகப்பெரிய வளர்ச்சியா மாறுது. இதை உடைக்கணும் அப்படிங்கிறதும், கடற்கரை நிலமும் கடலாளிக்கு சொந்தம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும், அவங்களோட உரிமை பறைசாற்றணும், ஒரு அதிகார பரவல் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதா என்னோட எதிர்கால நோக்கம். ஏன் அப்படின்னா முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா சாமி அவர்கள் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர், நான் கடலோர மக்கள் குறித்து சட்டமன்றத்துல பேசுறேன், என்னை ஆமோதித்து கை தட்டுவதற்கு கூட நாதியற்ற கூட்டமா தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். அதனால கடலோர மக்கள் அரசியலுக்கு வாங்க, வந்தாலும் கட்சி முக்கியம் பதவி முக்கியம்னு இல்லாம இந்த மக்களுக்கு குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒன்றை செய்யுங்க. சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டு காலத்துல இன்னும் ஒரு அடிப்படை உரிமை கூட இல்லாத ஒரு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை அதிகார பகிர்வுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய எதிர்கால நோக்கம், திட்டம். அதுக்காக மட்டும்தாங்க நான் அரசியலுக்கு வந்தேன். நான் கிட்டத்தட்ட 2004 சுனாமி, அதுக்கு முன்னாடியே ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்துல சுனாமிக்கு முன்பே சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் வகுப்பு எடுத்துட்டு இருந்தேன், மாலை நேர வகுப்புகள். அதுக்கு பிறகு தொடங்கியது 2005க்கு பிறகு என்னோட முழு நேரமாக மக்கள் களத்துல நின்றுருக்கேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. 2005ல இருந்து இன்னைக்கு 2025 வரை என்னுடைய பயணம் இந்த மக்களுக்காக இருந்திருக்கு. எது ஒன்றை எதிர்பார்த்து இல்ல, இவங்க நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, ஜெயிக்க வச்சிருவாங்க. ஏன் எத்தனையோ போராட்டங்கள்ல கலந்துருக்கேங்க, வழக்கு வாங்கியிருக்கிறேன், காவல்துறை முன்னாடி இன்னும் சொல்ல கழுத்தை பிடிச்சு காவல்துறை வண்டியில ஏத்திருக்காங்க, என் முடிய பிச்சு இழுத்துருக்காங்க, நிறைய பிரச்சனைகளை ஆட்பட்டிருக்கேன். இவ்வளவு பிரச்சனைகளை நிக்கும் போதெல்லாம் என்னை இவங்க ஓட்டு போடுவாங்க ஜெயிக்க வைக்குவாங்கலாம் இல்லையே. 3 தேர்தல்ல சந்திச்சும் எனக்கு இவங்க பெருசா வாக்கு செலுத்தல. நான் ஒரு இடத்துல கூட இவர்களுக்காக பேசுவதை நிறுத்தவே இல்லை. இது என்னோட பிறவி கடன். நீங்க என்ன வெற்றி பெற வச்சாலும் சரி, வெற்றி பெற வைக்கலனாலும் சரி, சாகும் வரை இந்த மக்களுக்கான போராட்ட காலத்துல நான் நிற்பேன். அதுதாங்க எதிர்கால நோக்கம். தற்போதைய அரசியல் களம், உங்களுடைய அரசியல் நோக்கம் என்ன என்பது சார்ந்த பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி திருமிகு காளியம்மாள். நன்றிங்க.